ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு தேர்ட் பார்ட் இன்னைக்கு ஃபுல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை வச்சிருக்கிறாங்க பாருங்க எல்லாம். இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரம். இதில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த இடத்துல கொடிமரத்தில் நம்ம வேண்டுதலை செலுத்தலாம். நாங்கள் வேண்டுதலுக்கு வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இங்கே செலுத்த வந்துட்டோம். நான் என்ன பண்ணேன்னா என் பசங்களுக்காகவும் அதுக்கப்புறம் நான் வீடு ஒன்று கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பூட்டு போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனுக்கு மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். ஆமாம்ல, சோறு ரொம்ப முக்கியம் பிகிலு அப்படின்னு ஒரு ஹோட்டலை தேடி நாங்கள் வந்துட்டோம். சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் ஷாப்பிங்கே போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது நாள். ஸோ நாங்கள் நைட்டே வந்து நான், அம்மா, அக்கா 3 பேரும் போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கள் அத்தைக்காக பார்த்துட்ருக்கோம். இதெல்லாமே வேணும், என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவும் அத்தையும் என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். ஸோ அது அவங்க 2 பேரும் ஏதோ ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பாடத்துக்கு கடைக்கு போவோம். எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னோடய ஹேபிட் எப்படி அப்படின்னா, வாங்குறனோ இல்லையோ இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி லைக் பண்ணுவீங்களா? எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியா ஏதாவது இருந்ததுன்னா சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை மம்மி. 10 ரூபா வாங்க, மடி வர முடியாது. சரி அடங்க வாங்க போங்க. கடங்க உள்ள போங்க. சீக்கிரம் அவங்க காணாம போயிட்டு நம்ம காணாம போயிட்டுன்னு சொல்லுவாங்க. எங்க அவங்க போனாங்க சொல்லி இப்போ சொல்லு பாப்போம். ஒரு ஆம்பளை சிங்கமா இருந்தா சொல்லுடா, சொல்லு, கண்டுபிடி பாப்பா. எங்க உன்னால முடியுமா கண்டுபிடிக்கிறது? உங்க யாரு உங்க அத்தை? ஐயோ கல்லையடா, இப்படியே ரூம் பக்கம் போயிடுறேன்ப்பா சாமி. என் போனுங்க இருமா, இவர் பேண்ட் வேற, இந்த 2 மொபைல போட்டு கீழே வேற அங்க பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்க, யூடியூப்ல போடா. ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஐயோ அப்பா சாமி அப்படின்னு கால் வலிக்க வலிக்க எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கோழி கத்துச்சு இல்லைங்களா? ஐயோ நான் எத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்பணுன்னே தெரியல. அங்கே நிறைய கோழி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த கோழி தான் கத்துச்சு. நீங்கள் விடியா கத்தால நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்துடும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி லஞ்செல்லாம் முடிச்சு இப்போ ஈவினிங் ஆக போது நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு வந்துட்டோம். மாங்காய் மரத்துக்கிட்ட நிழல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி இப்போ நம்ம செப்பல்ஸ்லாம் விட்டுட்டு உள்ளே போய் தியானம் பண்ணுவோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, என்னோடய ஆள் தான். நாங்கள் இப்போ எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம். நிறையா வீடியோஸ் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு பஸ்ஸு 7 o'clock நாங்கள் ரூம்லாம் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். போய் சாப்பிட்றதுக்கு அக்கா நண்டு வாங்கிக்கலாமா? நண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்ல. ஏன்னா நைட்டு ட்ராவலில் நாங்கள் போகிறோம். ஸோ ஹெவியாக இருக்கக்கூடாதுன்னு லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஓகே மை டியர் ஃபேமிலிஸ், 2 days எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. பட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே மை டியர் ஃபேமிலிஸ், பாய்.